படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவேன். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கண்டுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அத நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய், உங்களை எல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? அப்புறம் பனை மரத்தை வெட்டாத கற்பகத்தரு 840க்கு மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது, அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீங்க. நம்ம பெருசா கூட்டத்தில் பேசுறோம்லடா, அவங்கிட்ட ஓரத்தில் இப்படி திரும்பி பேசுறோம்ல. நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன், மீனவர் ராணுவம் கட்டுவேன். இப்ப ஆள் எடுக்கிறாங்க. 10ஆப்பு படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் 6 கிலோமீட்டர் ஓட தெரியணும், நீஞ்ச தெரியணும். இதை நான் சொல்லும் போது இவரு என்ன இவரு ஏதோ சாத்தியம் இல்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்ப சாத்தியம் இல்லாத நாம பேச தயாரா இல்லை, நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய், ஏண்டா இப்படி இப்படி பைத்தியமா தெரிய அலையிறிய? சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் சாதனை. நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ தூக்கி சுமந்து நில். அது இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி உலகத்திலே மிகப்பெரிய கனவை, புனித கனவை, தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையே கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்க. பறவையை பார்த்தான், அதை போல ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தான். சாத்தியமா? இல்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தண்ணீரிலே மிதந்து பயணிக்க முடியுமா? கடல் கடக்க முடியுமா? நினைத்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. முடித்து காட்டினான். சாதனை. இருட்டில் கிடக்கும் மக்களுக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சம் பாய்ச்ச முடியுமா? முடியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தான். சாத்தியமில்லை. சாத்தியப்படுத்தினான். சாதனை. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதிலடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன், ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை, ஒரு ஊடக ஆதரவில்லை, ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி, ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது, ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி 3வது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல் 8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக, ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு, இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது.
சும்மா பேசிட்டு அது அதான் பிராக்டிக்கல். எதுவும் பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. இது வேற, இது வேற. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம். ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம். எங்களுடைய கோபம், எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண், என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும். என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு இந்த பூமி பந்தில் மானுட சமூகம் பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார், சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் விட்டு கலை வகிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம். கர்த்தர் சிலுவையை சுமந்தார், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம். இயேசு சுமந்த சிலுவை உலகத்தார் துயரத்தை துடைக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை துடைக்கும். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு எதிர்வரும் 26 தேர்தலிலே என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அது சீமானின் வெற்றி, ஒரு கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள். உங்களின் வெற்றி, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்று கருதுங்கள்.